கட்டப்பாவை காணும் தேடி வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். கில்லி படத்தில் திரிஷாவை பிரகாஷை தூக்கும்போது இளைய தளபதி எனக்கு என்னன்னு போயிருந்தாருன்னா மங்காத்தால் எல்லாருக்கும் அல்வா குத்துரு எல்லா பொண்ணையும் தானே அடிச்சுக்கணும் அஜித் தலை யோசிக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த கதையும். நம்ம பேட் லக் பாண்டி இவன் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் அப்படிங்க. இந்த மாதிரி இந்த நேரத்தில் இவர் பிறந்தாருன்னா இருக்கிற எல்லா அதிர்ஷ்டமும் இவருக்கு தான் எவனோ ஒருத்தர் சொல்ல அதை நம்பி அவங்க அப்பனை பஞ்சாயத்தில் வயிற்றில் கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்க. ஆனால் நம்மால் அவங்க அப்பாவுக்கும் பஞ்சாயத்துக்கும் அல்வா குத்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் காலடி எடுத்து வச்சிட்டாப்புல. இவன் இந்த உலகத்தில் கால் வச்ச நேரமும் அவங்க அப்பா கால் உடஞ்ச சேரில் உட்காந்த நேரமும் ஒன்றா அமைய அப்போ ஆரம்பிச்சதுங்க. அன்னையிலிருந்து நம்ம பாண்டி பேட் லக் பாண்டி என்று அழைக்கப்பட்டார். நம்பிக்கை அதானே எல்லாம். ஒரு நாள் இவங்க அப்பா வந்து ஒரு நகை கடை திறக்கிறதுக்கு ஒரு மந்திரியை கூப்பிட்டார். வந்த மந்திரி வந்து கடை திறந்தோமா காசை பார்த்தோமா கிளம்பி போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அங்கே ஓரமாக லாலிபாப் சாப்பிட்டு நம்ம பிள்ளையை கூப்பிட்டு தம்பி வந்து ரிப்பனை கட் பண்ணுமான்னு சொல்ல அங்கே ஆரம்பித்தது அடுத்த டேஞ்சர். திருடுங்க ஓட்டை போட்டது கடையில் மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளையோட வாழ்க்கையிலையும் ஓட்டை போட்டு போயிட்டாங்க. அவனுங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு பாண்டி ரிப்பன் கட் பண்ணதான் காரணம் அவன் மேலே தூக்கி பழிய போட்டானுங்க. ஸோ சேடில் சரி சின்ன வயசு தான் அப்படி போச்சுன்னு பார்த்தா நம்ம பிள்ளை ஒரு நாள் வயசு வந்து ஃபிகர் வேணும் இல்லை அப்படி ஒரு ஃபிகர் தான் ரேவதி. அவன் ஸ்கூலில் படிச்சுருந்ததா ரேவதி லவ் சொன்னாலும் நம்ம ஹீரோ போனாப்புல சாதமாக லவ் சொல்லும்போது அடிக்கும், அப்படியே காற்றடிக்கும், மழை பெய்யும், ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்ல. நம்ம பிள்ளை லவ் சொல்லிச்சு, பஸ்ஸுக்கார அந்த ஃபிகர் முடிஞ்ச சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். பர்சனல் டேட்டா தான் இவ்வளோ சொதப்பில் ஆச்சுன்னு பார்த்தா ப்ரொஃபஷனல் டேட்டா அதோட சொதப்பில்லைங்க. என்னென்னு கேட்குறீங்களா? ஒரு கோழி பண்ண ஆரம்பித்தான். கோழி வளர்ந்து முட்டை போட்டு அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு லாபம் கொடுக்குன்னு பார்த்தா அந்த கோழியும் வாழ்க்கையை முட்டையாக்கிட்டு போயிடுச்சுங்க. பறவை காய்ச்சி சரி நான்வெஜ் தான் செட் ஆகல, வெஜ்ஜுக்கு மாறலான்னு டிசைட் பண்ணாப்புல. இந்த முறை இந்திய பொருளாதாரம் வேலையை காட்டுச்சு. இதுக்கெல்லாம் நம்ம புள்ள பாண்டி தான் காரணமா இல்லை இவங்க அப்பன் இந்த ஊர் உலகம் எல்லோரும் சொல்கிற மாதிரி இவங்கிட்ட வராதது இவங்கிட்ட இல்லாதது இவன் தேடிட்டு இருக்குது அது என்னமோ அதான் சொல்லுவாங்களேங்க லக்கு அதுதானான்னு தெரியல. போக போக பார்க்கலாமே. எவ்வளோ நேரம் தான் குளிப்பேன், எவ்வளோ குளிச்சாலும் இவன் ரொம்ப வெள்ளை ஆகிட மாதிரி. எவ்வளோ நேரம் தான் குளிப்பேன், அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. நீ தான் குளிச்சிட்டல, நீ வேணா போய் பாரு. வாய் வாய் வரியா இல்லையா? சீக்கிரம் வானா, அப்படியே வந்துட்டுமா? நீ செஞ்சாலும் செஞ்சிருவேடி, ரெடி ஆகி சீக்கிரம் வா. நீ முதல்ல போ. பொறுமையாரா வருவா. எடுத்துக்கோங்க. வா. அப்புறம் உங்க பையன் டிசிஎஸ்ல மேனேஜரா தானே இருக்காரு? இல்ல, அப்ப சீனியர் மேனேஜரா இருக்கான். ஓ சரி சரி. டைம் ஆயிடுச்சு, பொண்ணு எப்போ வருவா? இதோ ரெடி ஆயிட்டா, வந்துருவா. நாங்க எங்க பையனை பத்தி எல்லாம் சொல்லிட்டோம், நீங்க உங்க பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஏன் பொண்ணை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அம்மா இரு. எங்க அம்மா சொல்றதை விட நான் சொன்னா இன்னும் கிளியரா இருக்கும். காலைல ஒரு 10 மணிக்கெல்லாம் சீக்கிரமா எழுந்திருவேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இருந்தா சாப்பிட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் மார்ட்ல 3 நாள் கம்பல்சரி ஷாப்பிங். சமையல் சுமாரா தான் பண்ணுவேன். எனக்கு என்ன அதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்குன்னு சமைக்க மாட்டேன்லாம் இல்ல ஆண்டி. யூடியூப்ல பார்த்தாது வாரத்துல 3 நாள் சமைச்சிடுவேன். 3 நாளா? மீதி 4 நாள் அது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆண்டி. பாரா கரெக்ட் தானேப்பா. அப்புறம் முக்கியமா உங்க சன் வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி போனா என்னையும் கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். என்னங்க இது? பேரு மட்டும் மீனா குமாரின்னு ஓல்டா வச்சுட்டு பொண்ணு இவ்ளோ மாடர்னா இருக்கா? எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. செட் ஆகுங்க, ஓப்பனா இருக்கேன்னு தான் உண்மையா பேசிட்டா. போக போக சரியாயிடும் இல்லடி? ஆமா. எப்போ பப்புக்கு போனதுக்கு அப்புறமா? கண்ட இடத்துல டாட்டு குத்திக்கிட்டு அது டெம்பரரிங்க. நல்ல வேலை, எங்க அதிர்ஷ்டம் எல்லாம் இப்பவே தெரிஞ்சு போச்சு. இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஊத்தி கொடுத்து படுக்க ஹலோ வச்சு. ஆண்டி, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க கிளம்பலாம், சரியா? உங்க பையனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஆர்த்தடாக்ஸ் பொண்ணா கிடைக்கும், போய் கல்யாணம் பண்ணி வைங்க. எங்க பையனுக்கு நல்ல ஆர்த்தடாக்ஸ் பொண்ணு தான் அமையும், உனக்கு நல்ல குடிகாரனா தான் வருவான் பாரு. வாங்க வாயா சொல்றேன்ல. என்னங்க பொண்ணுக்கு வேற இடத்த பாருங்க. இந்த பேஸ்ட் வந்துடுறேங்க. ஏய் சிப்பா. பாய் டாட்டு சூப்பருங்க. ஏய் தம்பி இருங்க ஆண்டி பேஸ்ட் வந்துடுறேன். ஏண்டி இப்படி பண்ண? மா செம்மையா பசிக்குது, ஒரு தோசை சுட்டாயா? ஏண்டி இப்படி பண்ற? ப்ளீஸ் செல்லம்மால ப்ளீஸ் மா, போமா. மேஷராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் ராசிக்கேற்ற மாதிரி வெகு சீக்கிரம் மேலே போய்விடுவீர்கள். மனைவியுடன் பேசுவதை குறைத்துக் கொண்டால் வீண் சச்சரவுகளை தவிர்க்கலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 7, 9 மற்றும் 12. ஏண்டா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே ஊரை சுற்றிட்டு திரிய போகிற? ஒன்று சுய புத்தி இருக்கணும்,
இல்லை நாங்கள் சொல்கிறதையாவது கேட்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நினைக்கிறதையே தான் செய்வேன்னா என்னடா அர்த்தம்? மாம்ஸ், மேரேஜ்க்கு அப்புறம் தான் நிறைய பேர் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்டே வந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்லையும் டைம் சேஞ்ச் ஆகலாம்ல. இங்கே பாரு மச்சான், நீங்கள் யாரும் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியதில்லை. வேணா உங்கள் அப்பாட்ட சொல்லு, பெருசாக நகை கடை வச்சிருக்காருல்ல, அதை நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லு, பேசி தீர்த்துக்கலாம். அப்பா சாமி, அப்படியே ஒரு ஐடியா வச்சிருக்கியா நீ? அங்கே மட்டும் வந்துடாத. நீ காலடி எடுத்து வச்ச நகைக்கடை ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்புறம் எது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உயிரை வாங்குறீங்க? உன் ராசிப்படி உன் பொண்டாட்டி வந்த பிறகு தாண்டா உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்கும். என்ன அப்பா சொல்றத இந்த ஊரே கேக்குது, நீ என்னடானா ஊருக்கு ரஜினி யாரு? சூப்பர் ஸ்டார். வீட்டுக்கு அவர் பசங்களுக்கு அப்பா. ஒரு யோசித்த ஊருக்கு சொல்லட்டும், என் காதில் பூசுத்த வேணான்னு சொல்லு. அவனை திருத்த முடியாதம்மா, திருத்த முடியாது. எல்லாம் கிரகநிலை கோளாறு. ஒரு தடவை காளாஸ்திக்கு போய் வந்தான்னா தான் வழங்குவான். கட் பண்ணிட்டியா? இதாயிடுச்சுமா, கட் பண்ணி 7:09 ராகாலம். சீக்கிரமா கிளம்பிடுவாரு. என்னடி இது? ஊரில் எல்லாரும் உங்களை 7 கலர் செப்பிங்க కదా, அதான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சும்புடி உனக்கு. கட்டப்பா சாப்பிட்டானா? ஷோ பொடி. బావా నానే కట్టబాకు పోసని పెట్టేస్తాను బావా. బావా கட்டப்பா சாப்பிடலையா? ஆ, இது வரேன். டேய், கோப்படா வந்து சாப்பிடுவா. கட்டப்பா சாப்பிட்றா. அஞ்சுரம் தம்பி, இப்போ கிளம்புனாதான் சுக்கரவாரம் முடியறதுக்குள்ள அவனை போய் பார்க்க முடியும். கட்டப்பா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ எல்லாம் சாப்பிட்ரு, சரியா? பாய் பாய் பாய். மீட்டிங் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தம்பி. அங்கே போய் வெயிட் பண்ண கூடாது. உனக்கு இல்லை, கட்டப்பாக்கு. மூஞ்ச பாரு, படி. டேய், எங்கடா இருக்க? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? சீக்கிரம் வாடா. நீங்க மீனா தானே? நீங்க பிரியாவோட அண்ணன் தானே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். என்ன தனியா வந்திருக்கீங்க? அதை எங்க கேட்குறீங்க? ஒரு சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டான். இங்கே வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டா சும்மா கிளைண்ட் மீட்டிங் அது எதுவும் அடிச்சு விட்றான். எனக்கு வேற கம்பெனி இல்லாமல் சரக்கு அடிக்கிறது பிடிக்காது. எனக்கும் அதே நிலைமை தான். பரவாயில்ல, உங்களுக்கு நான் கம்பெனி தரேன், எனக்கு நீங்க கம்பெனி கொடுங்க. டீலா? நல்லா கொடுக்கலாம். ஓகே. சியர்ஸ். இடிங்க. ஹலோ, அது கிடையாது. சியர்ஸ். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? போய் சொல்லாதீங்க. ஏன் நீங்க இல்லை? உங்களுக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் சொல்லியோ அதே மாதிரி எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. சியர்ஸ். ஏங்க அடிக்கடி பப்புக்கெல்லாம் போவீங்களோ? இது பாருங்க, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு திவ்யாவோட பர்த்டே. அவ இன்வைட் பண்ண தான் நான் வந்தேன். கடைசியில் அவள் ஹஸ்பண்டோட போயிட்டா. போதுமா? எங்களுக்கு எங்கள் லிமிட்ஸ் தெரியும். ஓகே பிரதர், ஒன் மோர் ரிப்பீட். அடிச்சு தள்ளுறா. இதை முடி பார்ப்போம். என்ன டபுள் போட்டிருக்கான். ஓகே, இதை பாரு பாண்டி, எவ்வளோ குடிச்சாலும் இந்த சரக்கு மேலே சத்தியமா வீட்டுக்கு தெளிவா போயிடுவேன். சரக்கு மேலாம் போய் சுத்தியம் பண்ணக்கூடாது. இந்த பில்லு மட்டும் பே பண்ணிடு, சரியா? கரெக்டா. குட் பாய். பேக் டு பத்திரம். தேங்க் யூ. பாய். ஐயோ, அதுக்குள்ள வாந்தி எடுத்துட்டா. ஆட்டோ. ஐயோ இல்லையா? போறாம்ப. போச்சா? இதை பாருங்க, நான் போதெல்லாம் இல்லை, ஏதோ ஹீல்ஸ் தடுக்கிச்சு, அதான் விழுந்துட்டேன். உங்களுக்காவது ஹீல்ஸ் தடுக்குச்சு, எனக்கு மனசு ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னது? இல்லைங்க, நீங்கள் கால் தடுக்குச்சுல்ல, அதை பார்த்து கொஞ்சம் மனசு பதறிச்சுன்னு சொல்ல வந்தேன்.
ஆனாலும் ரொம்ப பெருசுங்க இந்த 2 ஹீல்ஸு. மொத்தத்துல நீங்க என்ன முழுசா ஸ்டடி பண்ணிருக்கீங்க அதானே? ஆ ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஷோ, இப்போ என்ன உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே. என்னோட பேர் பாண்டியனுங்க, அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எங்கள் அப்பா என்னை பாண்டியன் முழு பேர் சொல்லி கூப்பிட்டதை விட பேட் லைக் பாண்டியன் கூப்பிட்டு தாங்க ஜாஸ்தி. நானே பண்ண முடியும். நான் பல பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், என் பேட் லைக் சிலதெல்லாம் சரியாக போகலை. ஷோஷப்பா போதும் நிப்பாட்டுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டது குத்தமா? ரொம்ப டேமேஜா இருக்கீங்க போல. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா? பேசாம இந்த வாத்து இருக்குல்ல, வாத்து அது மாதிரி இருங்க. அது தண்ணிக்கு மேலே பார்க்கும்போது அது ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருக்கும். அதே தண்ணிக்குள்ள பட 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 அடிச்சுக்கோ. அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஓகேயா? வெளியே ஹாப்பியாக பாசிட்டிவாக இருங்க. அதோ என் வீடு வந்துடுச்சு, நான் பத்திரமா போயிடுவேன், நீங்களும் பத்திரமா போயிருங்க. ஓகேயா? போயிடுவேன். பார்த்து ஏங்க 9150914141 என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு? எனக்கு. விநாயகப் பெருமானே, திருப்பதி பாலாஜி, திருத்தணி முருகப்பெருமானே, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, அம்மா தாயே. தரித்திரம் தரித்திரம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு என்ன பண்ற? மனிதன் ஆடிட்டு இருக்க. எனக்கு மட்டும் முதல் குழந்தை பொண்ணா பிறந்திருந்தா என் வாழ்க்கையே அமோகமா இல்ல. இப்போ மட்டும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க. மணி என்ன ஆகுது? இப்போ போய் பல் விளக்கிட்டு இருக்க. பேட் லக் ஃபெலோ, பேட் லக் ஃபெலோ. ஹலோ, யாரு பேட் லக் ஃபெலோ? உனக்கு எப்ப இருந்து குட் லக் ஸ்டார்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா? என் ஜாதகத்தை பார்த்தா நீயே ஜாதகம் பார்க்க கத்துக்கிட்ட. அப்படி பார்த்தா இன்னும் 15 இருக்கு. புரியல? உன்னோட 17வது தொழிலாம் ஜாதகம் பார்க்கறது. அப்படி கணக்கு பார்த்தா எனக்கு இன்னும் 15 அட்டம் இருக்கு. ஓ, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. வாலியம குறையா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. எந்த கடங்காரன் தெரியல, காலங்கத்தால கூப்பிடுறான். ஹலோ. ஹாய் பாண்டி, நான் மீனா பேசுகிறேன். மீன் தண்ணியில இருந்து வெளியில் வந்துருச்சு போல இருக்கு. என்ன நக்கலா? எனிவேஸ் தேங்க்ஸ் பாண்டி. எதுங்க? நீங்கள் தானே பத்திரமா வீட்டில் வந்து ட்ராப் பண்ணீங்க, அதான். அதுக்கா? நட்சத்திரம்லாம் கேட்குறாரு, அதான் உன்னை நேரிலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படியா பேசி அவர் கவுத்துறேன் ப்ளீஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் ஜாதகப்படி எனக்கு வரப்போகிற பொண்ணாட்டிக்கு பேர் சீலை தான் ஆரம்பிக்கணுமா. அதனால் உன்னோட பேருன்னு கேட்டால் சீலை வர மாதிரி பேரை சொல்லிடுறேன். இந்த ஒரு தடவை தான் ப்ளீஸ், அப்புறம் மாற்றிக்கலாம். என்ன சாதாரணமாக ஜாதகத்தில் ஓட்டை இருக்கும், இங்கே ஜாதகமே இல்லை ஓட்டையா இருக்கு. என்ன இருந்தாலும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகாதும்மா. போன மாதம் கூட ஒரு ஜாதகம் வந்தது. பொண்ணு பேர் கூட சித்ரா. நல்லா படிச்சிருக்கா, நல்லா சமைப்பாளாம், மூக்கும் மொழியுமா ஒன்றை விட லட்சணமாக இருந்தா. அதை விட முக்கியமான விஷயம், எல்லா பொருத்தமும் அமோகமாக புரிஞ்சிருந்தது. இவன் தான் குவாலிஃபிகேஷன் அது இதுன்னு வேண்டான்ட்டான். இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தான்னு தான் தெரில. ஆமாம், உன் பேர் என்ன சொன்ன? சில்க் மீனா. சில்க் மீனா? பாண்டி வேணா என்ன மீனானே கூப்பிட்டோம், நீங்க என்ன சில்க்னே கூப்பிடலாம். நான் சில்க் நான் எப்படிமா உன்னை சில்க்குன்னு? ஏன் அங்கிள், உங்களுக்கு சில்க்னா பிடிக்காதா? சில்க்கு பிடிக்கும். ஆனா விஷயம் என்னன்னா, என் பையனுக்கு வர்ற பொண்டாட்டி இருக்காள, அவ ஜாதகப்படி அவ பேரு சீல ஆரம்பிக்கணும். சில்க்கு சீதானா அங்கிள்? இப்ப உனக்கு விளக்கமா சொல்றேன் கேளு. சொல்லுங்க. நீ சொல்ற சில்க் இருக்க, அது PQRக்கு அப்புறம் வர்ற Sல ஆரம்பிக்கும். நான் சொல்ற சி இருக்க, அது AB இருக்கு பார், அதுக்கு அப்புறம் வர்ற சி. நான் சொல்ற சில்க் கூட ABC இருக்குல்ல, CHILK சில்க். என்ன பாண்டி? அதானே? உங்களுக்காக வச்ச பேரு நீங்களே கூப்பிடலனா எப்படி? மீனா, மீனா நில்லு. சில்க் மீனா நில்லு. என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன அந்த ஆள் பேசுறத சீரியஸ் எடுத்துட்டு இருக்க? நீ தான் பதில் கலாய்ச்சிட்டியே. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னாரு? சித்ராவா? என்னை விட அழகா இருப்பாளா? அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடா பேர் அது? ஜெயகோபால். அப்பா ஒரு ஜெயகோபால், நீ ஒரு கோபால். திட்டாத மீனா, இது செட் ஆகாது. நான் வேற ஒன்னு ட்ரை பண்றேன். அது வரைக்கும் நீயும் அப்பனும் நல்ல ஜாதகம் பாருங்க. போடா. ஹே மீனா. யோ, என்ன முறைக்கிற? அவ ஜாதகப்படி லக்னத்துல ராகு இருக்குடா. அவ உனக்கு சரிப்பட்டு வரமாட்டா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது இடக்கு முடக்காவே யோசிச்சுட்டு இருப்பா. உனக்கு புரியுற மாதிரி பாஷையில் சொல்லணும்னா அவளை தொட்ட நீ கெட்ட.
ஹாய் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். யார் அவங்க அப்பா? சரியான மாங்காய் மடையனா இருப்பான் போல. நீ என்ன தொட்டா நான் தானே கேட்டு போவேன். நீ கேட்டு போவேன்னு சொல்றாரு. எங்க அம்மா உன்னை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் ஃபுல்லா என்கொயரி பண்ணிட்டாங்க. என்ன அசிங்கமா திட்டுறாங்க. பத்தாததுக்கு வாரத்துக்கு ஒரு மாப்பிள்ளை வேற கூட்டிட்டு வராங்க. பாண்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது ஹே என்னடா யோசிக்கிற? இல்ல யோசிக்கலாம் இல்ல. ஓ அப்ப யோசிக்கவே இல்ல அதானே? செல்லக்குட்டி என்ன உனக்கு தான் எதையும் மறைய வைக்க தெரியல. சும்மா மேஜிக் பண்றேன்ட்டு. டைம் ஆச்சு வாப்பா. டாம்க்கு ஃபுட் வாங்கணும். எப்படி உடைஞ்சது? நம்ம மேஜிக் தப்பாதே. வாழ்க வளர்க. வெரி குட் வெரி குட். பத்திரமா பிடிச்சிக்கோ. வாங்க சார், என்ன வேணும்? கேட் ஃபுட் இருக்கா சார்? டேய் சார், கேட் ஃபுட் எடுத்து கொடு. இதுவா? இது வாஸ்து மீனுமா? வாஸ்து ஃபிஷ்னா லக்கி ஃபிஷ்மா. அதாவது இந்த மீனை நம்ம வீட்ல வளர்த்தோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்குமா. நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆயிட்டே இருக்குமா. இந்த மீனுக்கு நமக்கு வரப்போற கெடுதல் எல்லாம் முன்னாடியே தெரியுமா. தான் உயிரை கொடுத்து நம்மள காப்பாத்துமா. இது இருந்தா அம்மாவை காப்பாத்தி இருக்குமோ. இது வளர வளர அதிர்ஷ்டமா வளருமா. இது எவ்வளவு அங்கிள்? ஜஸ்ட் 1 lakh. 1 lakh. அப்பா எனக்கு இந்த ஃபிஷ் வாங்கி கொடுப்பா. எது கேட்டாலும் கொடுக்குமா. கயல் அவர் ஏதோ கதை விடுறாரா. இது லக்கி ஃபிஷ் இல்ல, பக்கி ஃபிஷ். சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க வாங்கி பாருங்க சார், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சார். ஏன் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுவோமா சார்? நான் உண்மைதான் சார் சொல்றேன். நீ அப்பாட்ட வாங்கி கொடு. கயல் சும்மா அமக்கலம் பண்ணக்கூடாது சார். முதல்ல வாங்கினதுக்கு பில்ல போடுங்க சார்.